கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் அனைவரும் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபிப்பதற்கு தடை, ஜெபிக்க முடியும். அதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, நாம் செய்த பாவங்களை அறிக்கையிடாமல் அவருடைய பாதத்திலே போய் உட்காருவது. இரண்டாவது, நம்மிடத்தில் காணப்படக்கூடிய அவிசுவாசத்தோடு போய் உட்கார்ந்து என்ன வேண்டுதல் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. மூன்றாவது, நம்மிடத்தில் காணப்படக்கூடிய பெருமை, உலகப்பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய பெருமை. இந்த 3 காரியங்கள் மட்டும் சிலத்திற்கு தடையாக இல்லை. கிறிஸ்துவர்களாக கர்த்தர் நம்மை மன்னித்தார். அதே போல நாமும் மற்றவர்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிக்காமல் இருப்பதும் கூட ஜெபத்திற்கு தடையாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய சுயநலம், மற்றவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யப்படாத சுயநலம். அதற்கு பிறகு நம்மிடத்திலே காணப்படக்கூடிய தவறான நோக்கங்கள், தவறான சிந்தனைகள், இவைகள் எல்லாம் ஜெபத்திற்கு தடையாக இருக்கக்கூடியது. இறுதியாக சாத்தான். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு ஆள் சாத்தான். ஆனால் இந்த காரியங்கள் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் மறுசீரமைப்பு செய்து ஜெபத்திலே உட்காரும் பொழுது சாத்தான் செய்யக்கூடிய தடைகளை நம்மால் எதிர்த்து அவருடைய பாதத்திலே அதிக நேரம் காத்திருக்க முடியும். அதனாலே செபிக்க முடியவில்லை என்று கவலைப்படுகிற நாம் இப்போது சொல்லப்பட்ட இந்த காரியங்களில் இருந்து நாம் விலகி இருக்கிறோமா என்பதை அறிந்து கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி செபித்து பாருங்கள். உங்களால் செபிக்க முடியும். நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.